வணக்கம் நண்பர்களே, மிருதாத்மதனின் யூடியூப் சேனலில் புக் ரீடிங் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்குற புக்கு ப்ளூ கோட் பட்டாளத்தினுடைய ஊழியம் செய்ய விரும்பு. இந்த ப்ளூ கோட் பட்டாளம் அப்படிங்கிறது தமிழில் ப்ளூ கோட் பட்டாளம், ப்ளூ கோட்ஸ்னு ஆங்கிலத்தில் ஃப்ரெஞ்சில் ஆக்சுவலாக ஃப்ராங்கோ பெல்ஜியம் காமிக்ஸில் வெளியான புத்தகம் இது. தமிழ் கார்ட்டூன் காமிக்ஸில் மிக மிக குறைச்சலான ஹீரோக்கள் தான் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகியிருக்கிறாங்க. லக்கி லூக், சிக் பில், இந்த மாதிரி. என்னுடைய பொறுத்தவரைக்கும் 3வது இடத்துல இதை நம்ம வைக்கலாம். ஏன்னா ப்ளூ கோட்ஸுங்கிறது நம்ம ஊர் கவுண்டமணி செந்தில் மாதிரி ஒரு ஜோடி. ஆனால் 1862லேருந்து 64க்குள்ளே அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்தப்போ கான்ஃபெடரேட்ஸ், யங்கீஸ் அப்படின்னு வடக்கத்தியர்கள், தெற்கத்தியர்கள், முதலாளித்துவ ஓனர்கள் ஒரு பக்கமும், நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசாங்கம் ஒரு பக்கமும் போரிட்டுது. உள்நாட்டு போர் நடந்த அமெரிக்க உள்நாட்டு போர்னு வரலாறுல கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த போர் நடந்த காலகட்டத்தில் போர் எவ்வளவு கொடுமையானது, போர்னால் என்னென்னலாம் பாதிப்புகள் உண்டாச்சு அப்படிங்கிறத வலி மிகுந்த பகுதியில் நிறையா படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ப்ளூ கோட் பட்டாளம் முழுக்குமே இவங்க 2 பேருமே அங்கே இருக்கிற போர் வீரர்கள். ஒருத்தர் சர்ஜென்ட்டு, இன்னொருத்தர் அவருக்கு அசிஸ்டண்ட் மாதிரி. இவங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த காமெடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அதில் நிஜம் நடந்த விஷயங்களை பகடி பண்ணி போர் அப்படிங்கிறதுல என்னென்ன கோமாளித்தனமெல்லாம் நடக்குது, போருங்கிற பேரில் மக்கள் எப்படி கிறுக்குத்தனமாக நடந்துக்கிறாங்கங்கிறது போரை பகடி செய்யக்கூடிய ஒரு காமிக்ஸ் தொடராக தான் இது இருக்குது. முழுக்கமே அதுதான் கான்செப்ட். இதில் வாய்ப்பு இருக்கும்போது படித்து பாருங்கள். போர் அப்படிங்கிறத பற்றின நம்மளுடைய கண்ணோட்டமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இதில் தொடர்ந்து நிறைய கதைகள் வந்துருக்குது. நீ அடுத்தடுத்து படிக்கிற கதைகளை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்திக்கிங்க. புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அது தவிர்க்க முடியாதது, அனைவரும் செய்ய வேண்டியது, மனிதர்களுக்கே உண்டான சிறப்பு அம்சம் அப்படிங்கிறதுனால அதை வலியுறுத்துறதுக்காகவே இந்த சேனலில் நாம் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.